1500 ஆண்டுகளுக்கு முன்னர் வடமொழியில் சூத்திரகர் என்னும் மன்னரால் இயற்றப்பட்டது மிருச்சகடிகம். இந்த மிருச்சகடிகங்கிற நூலின நடராஜன், ராகவாச்சாரி, சங்கரதாஸ் சுவாமிகள், பண்டிதமணி கதிரேச செட்டியார், வைத்தியநாத, ஹனுமந்தராவ் முதலியோர் என்ன செஞ்சிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மண்ணியல் சிறுதேர் என்ற தலைப்புல பண்டிதமணி அவர்களும், இன்ப புரட்சி என்ற தலைப்புல வைத்தியநாதன், ஹனுமந்தராவ் 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பிரெஞ்சு, ஜெர்மன், ரஷ்ய மொழிகள்லையும் மிருச்சகடிகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க்லையும் ரஷ்யாவிலையும் நாடக மேடைகள்ல மிருச்சகடிகம் நடிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தார் லிட்டில் கிளே ஹார்ட்ங்கிற தலைப்புல மிருச்சகடிகத்தை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கணிகையர் குடியில பிறந்தவதான் வசந்த சேனை. அந்தணனாக பிறந்து வாணிக தொழில் நடத்தி வரும் சாருதத்தனை காதலிக்கிறார். நாடாளும் மன்னன் மைத்துனனாகிய சகாரனும் வசந்த சேனையை விரும்புகிறான். வசந்த சேனை அதற்கு இணங்க மறுக்கிறா. சாருதத்தனைத்தான் நான் காதலிக்கிறேன்னு வேற சொல்றான். இது சகாரனுக்கு பொறாமையை தூண்டுது. வண்டி மாற்றத்தால் வசந்த சேனை எதிர்பாராத வகையில சகாரன் கிட்ட போய் சிக்கிக்கிறா. சகாரனும் அவளை தன் எண்ணத்தை நிறைவேற்றும்படி வற்புறுத்தினான். நீ என்னையத்தான் காதலிக்கணும், என்னையத்தான் கட்டிக்கணும்னு வற்புறுத்துறான். அவ அதற்கு இணங்க மறுக்கவே அவள் கழுத்தை நெரித்து கொள்ள முயல்கிறான் சகாரன். மயங்கி விழுந்த வசந்த சேனைய இறந்துட்டான்னு நினைச்சு அக்கொலை குற்றத்தை சாருதத்தன் மேல சுமத்தி வழக்கையும் தொடுக்கிறான் சகாரன். ஊழ்வினையால் தீர விசாரிக்காமல் நீதிபதி சாருதத்தனுக்கு மரண தண்டனையை விதிச்சிடுறாரு. கொலைக்களத்திற்கு கொண்டு போகக்கூடிய வழியில சகாரன் கொடும்பிடியினின்று மீண்ட வசந்த சேனையாலும், சகாரன் வசந்த சேனையின் கழுத்தை நெரிப்பதை நேரில் கண்ட சேடன் என்பவனது சாட்சியாலும் சாருதத்தன் விடுதலை பெறுகிறான். தன் காதலியோடு இன்ப வாழ்வு வாழ்கிறான்.